பிளிஸ்ஃபுல் மார்னிங் உறவுகளுக்கு வணக்கம். நான் உங்கள் இயற்கை மற்றும் யோகா மருத்துவர் மீரா பேசுகிறேன். நம்ம பிளிஸ்ஃபுல் மார்னிங் செஷனில் நம்ம ப்ராக்டிஸ் பண்ணிகிட்ருக்க ஹோப்பனோபொனோவை மூட்டு வலிக்கு எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு பார்க்கலாம். பொதுவாக என்கிட்ட வரவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, எனக்கு இத்தனை வருஷமாக மூட்டு வலி இருக்குது, நான் டாக்டர் போய் பார்த்தேன், எனக்கு எக்ஸ்ரேலாம் எடுத்தாங்க, அதில் தேய்மானம் இருக்குது, இல்லைனா கால்சியம் குறைபாடு இருக்குது, கொஞ்சம் வெயிட்டை குறைக்கணும், என்னெல்லாம் ஃபாலோ பண்ணணும்னு சொன்னாங்க, அதெல்லாம் செஞ்சேன். அதுக்கப்புறம் நான் சித்தா, ஆயுர்வேதா இந்த மாதிரி ட்ரீட்மெண்ட்லாம் எடுத்தேன், அப்போதைக்கு சரியாகிற மாதிரி இருக்குது, ஆனால் எனக்கு ஒரு முழுமையான தீர்வு கிடைக்கல அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்கக்கிட்டே நிறைய எண்ணெய்கள் எல்லாம் இருக்குங்க, தைலம் எல்லாம் வச்சுருப்பாங்க, அப்பப்போ நான் அதை தடவிக்கிறேன், ஒத்துணை கொடுத்துக்கிறேன், அப்படியே சமாளிச்சிட்ருக்கேன் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. அந்த இடத்துல நமக்கு ஏன் அது முழுமையாக ஒரு தீர்வாக அமையலை அப்படின்னா, நம்ம ஃபிசிக்கல் லெவலில் நமக்கு தெரிஞ்ச அந்த உடல் உபாதைக்கு தான் நம்ம ட்ரீட்மெண்ட் கொடுக்குறோமே தவிர, அதுக்கு முன்னாடி நம்ம எனர்ஜி லெவலில் அது பண்ண மாற்றத்தை நம்ம சரி பண்ணுறது கிடையாது. எந்த ஒரு வியாதியுமே எடுத்ததுமே நம்ம உடலில் தெரியாதுங்க. அது நம்மளுடைய எனர்ஜி லெவலில் தான் ஃபஸ்ட்டு தெரிய ஆரம்பிக்கும். அதை நமக்கு கிளியர் பண்ணும்போது தான் நமக்கு முழுமையாக அந்த தொந்தரவு நம்ம உடம்பை விட்டு விலகும். இதுக்கு சில நாட்கள் ஆகலாம், சில வாரங்கள் ஆகலாம், சில மாதங்கள் ஆகலாம். அது ஒவ்வொருத்தருடைய உடல்நிலையை பொறுத்தது, அவங்க எவ்வளோ கன்சிஸ்டண்ட்டாக தொடர்ந்து ப்ராக்டிஸ் பண்ணுறாங்க அப்படின்றத பொறுத்தது தான். நம்ம பிளிஸ்ஃபுல் மார்னிங் செஷனில் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்க இந்த ஹோப்பனோபொனோ இருக்கு இல்லைங்களா, இது ஒரு அற்புதமான மந்திரம். இதை நம்ம நம்பி செய்தாலும் சரி, நம்பாமல் செய்தாலும் சரி, தெரிஞ்சு செய்தாலும் தெரியாமல் செய்தாலும் கண்டிப்பாக ரிசல்ட் கொடுக்குங்க. நம்ம என்ன நினச்சி செய்தாலுமே அது 100% ரிசல்ட் கொடுக்கும். நமக்கு என்னடா இது வித்தியாசமாக இருக்கே, என்னடா இதெல்லாம் சொல்கிறாங்களே, ஒரு டாக்டர் மருந்து சொல்லுவாங்கன்னு பார்த்தா இதெல்லாம் சொல்கிறாங்களே அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். ஆனால் அந்த இடத்துல லாஜிக்கு வேலையே இல்லைங்க. லாஜிக்கை தூக்கி தூர வச்சுருங்க, சரிங்களா? நமக்கு இங்கே தெரியறது எல்லாமே மேஜிக் தான், மிராக்கிள்ஸ் தான். நீங்கள் அதை ப்ராக்டிஸ் பண்ணும்போது தான் புரிஞ்சுக்குவீங்க. எங்கே விஞ்ஞானம் இருக்கோ தேவையான இடத்துல விஞ்ஞானத்தோட லாஜிக் அப்ளை பண்ணிக்கலாம். மெய்ஞானங்கிற இடத்துல லாஜிக்கு இடம் கொடுக்கக்கூடாது. அதை நம்ம உணரத்தான் செய்யணும். அதை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணால் தான் உணர முடியும். வாங்க நம்ம சேர்ந்து செய்யலாம். ரிலாக்ஸ்டாக உட்காந்துக்கோங்க. மூட்டு வலி இருக்கவங்க மூட்டு மேலே கை வச்சுக்கோங்க. மூட்டு வலி இல்லை, வேறு எங்கேயாச்சும் வலி இருக்குது, அதுக்கு நான் அப்ளை பண்ண போகிறேன் அப்படின்னா உங்களுக்கு வலி இருக்க இடம், உங்களுக்கு கழுத்து வலியாக இருக்கலாம், தோள்பட்டை வலியாக இருக்கலாம், கையை அந்த இடத்துல வச்சுக்கோங்க. கைகளை அந்த இடத்துல வச்சுட்டு கண்களை மூடி ஆழமாக 2-3 தடவை சுவாசத்தை இழுத்து விடுங்க. ஆழமாக மூச்சு இழுத்து விடுங்க. நாம் நம்ம மூட்டோட பேச போகிறோம். நம்ம மூட்டோட பேசிட்டு ஹோப்பனோபொனோ அப்ளை பண்ண போகிறோம். வலி இருக்க இடத்த நல்லா கவனிங்க. கவனித்து ஐம் சாரிப்பா, இந்த மூட்டு வலி வந்ததுக்கு நான் தான் காரணம், நான் 100% பொறுப்பெடுத்துக்கிறேன், ஐ டேக் 100% ரெஸ்பான்சிபிலிட்டி, ஐம் சாரி, தெரிஞ்சோ தெரியாமலோ நான் இதுக்கு காரணமாயிட்டேன், ப்ளீஸ் ஃபர்கிவ் மீ, நான் உனக்கு ரெஸ்ட் கொடுக்காமல் இருந்திருக்கலாம், ஆரம்பத்திலேயே உனக்கு கவனிக்காமல் இருந்திருக்கலாம், ப்ளீஸ் என்னை மன்னிச்சிரு, ப்ளீஸ் ஃபர்கிவ் மீ, நான் உனக்கு ஆரம்பத்திலேயே ட்ரீட்மெண்ட் எடுக்காமல் இருந்திருக்கலாம், தேவையான ஊட்டச்சத்து கொடுக்காமல் இருந்திருக்கலாம், நான் கொஞ்சமாக வலி இருக்கப்போ சரி மாத்திரை போட்டுட்டு நம்ம பாட்டுக்கு வேலையை பார்ப்போம் அப்படின்ட்டு நான் உன்னை நெக்லெக்ட் பண்ணியிருந்திருக்கலாம், சாரி, ஏதோ ஒன்று தெரிஞ்சோ தெரியாமலோ நான் செய்த விஷயம் பாதிச்சிருக்கு, ஐ எம் சாரி, ப்ளீஸ் ஃபர்கிவ் மீ, தேங்க்யூ, இருந்தாலும் நான் நானாக இருக்கிறதுக்கு, நான் நடந்து போக, நிற்க, படியேற, உட்கார எல்லாத்துக்கும் எனக்கு நீ சப்போர்ட் பண்ணுற, அந்த வலி இருந்தாலுமே உன்னால் முடியலைன்னா கூட நீ எனக்கு எல்லாம் என்னுடைய ரொட்டீன்லேயும் நார்மலாக இருக்கிறதுக்கு நீ ஹெல்ப் பண்ணுற, ஐ லவ் யூ. நான் எனக்கு மட்டும் இல்லாமல் என் குடும்பத்துக்கு தேவையான வேலைகளையும் என்னால் செய்ய முடியுது, வெளியே போக முடியுது, வர முடியுது, எல்லா வேலைகளும் என்னால் பர்ஃபெக்டாக செய்ய முடியுது. வலி இருந்தாலும் நீ என்னுடைய வாழ்க்கை நார்மலாக இருக்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்க, தேங்க்யூ, ஐ லவ் யூ, ஐம் சாரி, ப்ளீஸ் ஃபர்கிவ் மீ, தேங்க்யூ, ஐ லவ் யூ, ஐம் சாரி, ப்ளீஸ் ஃபர்கிவ் மீ, தேங்க்யூ, ஐ லவ் யூ, ஐம் சாரி, ப்ளீஸ் ஃபர்கிவ் மீ, தேங்க்யூ, ஐ லவ் யூ, ஐம் சாரி, ப்ளீஸ் ஃபர்கிவ் மீ, தேங்க்யூ, ஐ லவ் யூ, ஐம் சாரி, ப்ளீஸ் ஃபர்கிவ் மீ, தேங்க்யூ, ஐ லவ் யூ, ஐம் சாரி, ப்ளீஸ் ஃபர்கிவ் மீ, தேங்க்யூ, ஐ லவ் யூ. இப்படி சொல்லிவிட்டு
மெதுவாக கண்களை திறந்து நீங்கள் கைகளை எடுக்கலாம். இப்போது நான் 6 முறை சொல்லியிருக்கேன். இந்த 6 முறை போதுமானா போதாதுங்க. ஒவ்வொருத்தருடைய மனநிலையை பொறுத்து, அவங்க எனர்ஜி லெவலில் எவ்வளோ இம்பேக்ட் ஆகிருக்கு அப்படின்றத பொறுத்து சிலருக்கு 11 முறைகள்லேருந்து 108 முறைகள் வரைக்கும் சொல்ல வேண்டியது இருக்கும். ஒரு நாளைக்கு 2 தடவை சொன்னீங்கன்னா, காலையில் ஒரு தடவை, சாயந்தரம் ஒரு தடவை சொன்னீங்கன்னா பலன்கள் ரொம்ப நல்லா தெரிய ஆரம்பிக்கும். நீங்கள் அதை செய்து பார்த்தா நீங்களே உணர்வீங்க. இது 2 தடவை மட்டும்தான் சொல்லணுமா அப்படின்னா கிடையாதுங்க. எத்தனை தடவை வேணாலும் சொல்லலாம். நீங்கள் நிற்கிறப்போ, நடக்கிறப்போ, எப்போல்லாம் உங்களுக்கு அந்த வலின்னு ஒன்று தோணுதோ, வலி வருதோ, ஏதோ ஒரு வேலை செய்வோம், சட்டுன்னு உட்காந்துட்டு இருந்துட்டு எந்திரிப்போம், அப்போ நமக்கு வலிக்கும். அப்போ ஒரு செகண்ட் மனசில் 1 தடவையோ 2 தடவையோ அப்படின்ட்டு நீங்கள் சொல்லலாம். ஒரு நாளைக்கு காலையில் சாயந்தரம் உட்கார்ந்து பொறுமையாக இதே வேலையாக நீங்கள் சொல்கிறது ஒன்று. அப்புறம் உங்கள் ரொட்டீனில் நிற்க, நடக்க எப்போல்லாம் சின்ன சின்ன வலி உங்களுக்கு தெரியுதோ அப்போல்லாம் சொல்கிறது ஒன்று. இந்த 2 விதமாகவும் இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம். இது கூட இன்னும் இந்த எனர்ஜி லெவலில் கிளியர் பண்ணுறதுக்கு நிறைய ப்ராக்டிசஸ் இருக்குது. கிராட்டிடியூடும் வாட்டர் ப்ராக்டிசஸும் இதை நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம். நன்றி, வணக்கம்.